சிஏ அப்டேட் சேனல்லேருந்து எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற டைமில் நிறைய அப்டேட்ஸை நீங்கள் இல்லைனா நிறைய டீட்டெயில்ஸை மாற்றி போட்டுடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனும் அப்ரூவல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஆக்சுவலி ஒன் ஆஃப் மை சப்ஸ்கிரைபர் கமெண்ட் செக்ஷனை கேட்டிருந்தாங்க. அவங்க இன்டர்மீடியேட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற டைமில் 10th மார்க் ஷீட்டுக்கு பதிலாக 12th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுடைய அப்ளிகேஷனும் அப்ரூவல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க எப்படி அதை கரெக்டாக 12th மார்க் ஷீட் இருக்கக்கூடிய பிளேஸில் 12th மார்க் ஷீட்டை அப்டேட் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரோம் பேஜில் ICAI.org அப்படின்ற ICAIயோட ஒஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஐகான்ஸ் இருக்கும். அதில் செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சைன்இன் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதாவது ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்ட். ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டைமில் அது எந்த லெவல் ஆஃப் எக்ஸாமாக இருந்தாலும் ஓகே. இப்போ சப்போஸ் நீங்கள் டைரக்ட் என்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் இன்டர்மீடியேட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டைமில் உங்களுக்கு இது டீட்டெயில் வரும். அதுவே நீங்கள் ஃபவுண்டேஷன் ரூட்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ண டைம்லேயே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு இந்த ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு இமெயிலாக வந்திருக்கும். இது ரீஜியன் பேஸ்டு படி மாறும். இப்போ நீங்கள் சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் SROன்னு ஸ்டார்ட் ஆகும். அண்ட் நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் NRO, அந்த மாதிரி சென்ட்ரல், வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்னுக்கெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சைன்இன் டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டலுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, உங்கள் நேம், உங்கள் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அதெல்லாம் இருக்கும். நீங்கள் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது கீழே ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரொஃபைல் எடிட் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டைப் ஆஃப் அப்டேட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட் சாலுட்டேஷன், அப்டேட் நேம். இப்போ சப்போஸ் உங்களோட சாலுட்டேஷன் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே போய் மாற்றிக்கலாம். இப்போ அதுவே நீங்கள் அப்டேட் நேம், உங்களோட நேமோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதோ மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அப்டேட் நேம் அது நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஆல்ரெடி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும் இல்லை, அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ்க்கு போய்ட்டு உங்களோட நேம் இருக்கும் அண்ட் மிடில் நேம் அதில் இருக்கும். நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் டைப் எவிடென்ட் கேட்குது. அந்த எவிடென்ட் ஆக்சுவலி ஸ்டார்டு கிடையாது, அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ நீங்கள் அதை ஆப்ஷனலாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்ரேட் OTP கொடுக்கலாம். ஜென்ரேட் OTP கொடுத்ததுக்கப்புறம் அதே தான் உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடிக்கு ஒரு OTP வரும். அதை நீங்கள் OTP என்ட்ரு பண்ணிட்டு வேலிடேட் OTP பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் ப்ராசஸிங்க்கு அப்புறம் அது சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன இருக்குன்னா அப்டேட் டேட் ஆஃப் பர்த் இருக்குது, அப்டேட் ஃபாதர் நேம், அப்டேட் மதர் நேம், அப்டேட் ஃபோட்டோ, அப்டேட் சிக்னேச்சர், update PAN card, update qualification details, update training details, update nationality, update gender, update physically handicapped details. இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் இந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் இதை அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எப்படி குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஒன் ஆஃப் மை சப்ஸ்கிரைபர் அவங்க 10th மார்க் ஷீட்டை தான் 12th மார்க் ஷீட்டுக்கு பதிலாக அப்லோட் பண்ணிட்டாங்க. ஸோ அது குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அந்த ஹெட்டில் தான் அது கேட்டகரைஸ் ஆகும். நீங்கள் அந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்டேட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு பேஜில் கிளாஸ் 10 ஆர் கிளாஸ் 12 ஆர் டிப்ளமோ டீட்டெயில்ஸ் ஆர் ஈக்குவலன்ட் டு 12 இந்த மாதிரி நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. இவங்க 10th அண்ட் 12th மார்க் ஷீட் தான் நான் மாற்றி அப்லோட் பண்ணிட்டாங்க. அதனால் நான் இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய கிளாஸ் 10 ஆர் கிளாஸ் 12 இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு காட்டும். அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் நல்லா லாஸ்ட் காலமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்லோட் தி மார்க் ஷீட் ஆர் பாசிங் சர்டிஃபிகேட்னு இருக்கும். இங்கே அப்லோடட்னு இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் ஆரஞ்சு கலரில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்லோடுன்னு இருக்குது. ஸோ நீங்கள் கிளிக் ஹியர் டு அப்லோடை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கரெக்டான, அதாவது நீங்கள் எதை மாற்றணும்னு நினச்சிங்களோ அந்த கரெக்டான மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் ஜென்ரேட் OTP இருக்குது. உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடிக்கு OTP வரும்.
நீங்கள் அதை வந்து என்ட்ரு பண்ணிட்டு வேலிடேட் ஓடிபி கொடுத்துருங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே ப்ராசஸ் மாதிரி தான் எல்லாமே உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், இன்னும் நிறைய நம்ம பார்த்தலாம். அதெல்லாம் அது எல்லாத்துக்குமே ஒரு சில இதுக்கு வந்து இப்போ நேமுக்கெல்லாம் பார்த்தோன்னா எவிடன்ஸ் கேட்குது. அந்த எவிடன்ஸ் ஸ்டார்டு இல்லை, அது நீங்கள் ஆப்ஷனலாகவே விட்டுறலாம். அப்புறம் நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி டீட்டெயிலாக மாற்றி அப்லோட் பண்ணிவிட்டு அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் லாஸ்ட்டாக நன்றி, வணக்கம்.